ஃபஸ்ட்டு 15 இயர்ஸில் கரியர் ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதாக இருந்தால் மோஸ்ட்லி அங்கே ஷிஃப்ட் பண்ணுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வீடு வாங்குறதுன்னா இப்போ எடுத்தோன்னே வாங்காதீங்க. உங்களுடைய 35வது வயசு மினிமம் 35 to 40 அந்த ரேஞ்சில் நீங்கள் வீடு வாங்குறத பற்றி யோசிங்க. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலே மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா இப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ எப்படி சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 35 வயசில் வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இஎம்ஐயில் வாங்குறாங்க. இது நல்லதா இல்லை பணம் சேர்த்து வச்சு 35 வயசுக்கு மேலே வாங்கிக்கலாம்? உங்களுடைய ஒரு ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு தான் தெரியும். எப்போ வாங்கணும், எவ்வளவு சின்னதாக பெருசாக உங்களால் கட்ட முடியுமா, எல்லாமே இட் இஸ் பர்டைனிங் டு யூ. உங்களுக்கு தான் வந்து தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டில் அவருக்கு வந்து வீடு இருந்தால் தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? வீட்டுக்கா, இந்த பையனுக்கா? 7% 8% நம்மள்கிட்ட வாங்கின அந்த பணத்தை பேங்க் என்ன பண்ணுறாங்க? பேங்க் வந்து தே ஆர் லெண்டிங் ஃபார் அ ஹையர் ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோம் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், அதுக்கப்புறமா கார்ப்பரேட் ஆர் பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி நிறைய. ஹோம் லோனில் வந்து 3 விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயங்கள் யார் பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் எமோஷ்னலாக இருக்காங்களோ, ஆல்மோஸ்ட் எல்லாருமே எமோஷ்னலாக தான் இருக்காங்க, அவங்க எல்லோரும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் எந்த வயசில் வாங்கலாம், எந்த வீடு வாங்கினா நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ எல்லாருக்குமே வந்து வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எந்த வயசில் வீடு வாங்கினா நம்ம கரெக்டாக இருக்கும், இல்லை நமக்கான வீடு இவ்வளோ பட்ஜெட்டில் தான் இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இதை பற்றி ஏதாச்சும் டிப்ஸ் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் அவங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி கல்யாணம் எங்களுக்கு ஆகணும் அப்படின்னதுன்னா பொண்ணு வீட்டில் வந்து கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு வந்து வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு பெரிய க்ரைட்டீரியாவே இருக்குது, அதுக்காக வந்து நாங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் அது ஒரு இது இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம எது ரைட்டு தப்புன்னு இல்லை, இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷத்தில் அவருடைய சம்பளம் வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50,000 ரூபாயே ஒரு நல்ல சேல்ரி. ஏன்னா நிறைய பேர் 50,000 பற்றி நான் சொன்னேன்னா 50,000 ரூபாலாம் எங்களுக்கு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சார் அப்படின்பாங்க. லெட்டஸே 50,000 சொன்னோன்னு வச்சுன்னா, இப்போ 50,000 ரூபா இருக்குது அப்படின்னதுன்னா அவங்க வந்து வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா 50% ஆஃப் த மணி, எப்போ நீங்கள் வீடு வாங்கினாலும் 50% ஆஃப் த மணி வந்து இட் கோஸ் ஃபார் த இஎம்ஐ, ஹவுசிங் லோன் இஎம்ஐக்கு நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 50,000 ரூபா தான் அவங்கள்ட்ட இருந்தது. 50,000 ரூபா இருக்கும்போது நான் 5,000 ருபீஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கனாலே இல்லை பணமே பத்தலை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடு வேணும் அப்படிங்கும்போது அந்த 50,000த்தில் அவங்க 25,000 ரூபா இஎம்ஐக்குன்னு எடுத்து வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரிமைனிங் 25,000 ருபீஸில் அவங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். நேற்றுக்கு நான் வீடு வாங்கலை, ப்ராபப்ளி நான் வந்து ஒரு 5,000 அல்லது 7,000 ருபீஸ் நான் வந்து வாடகை கொடுத்துட்ருந்தேன். இல்லை ஒஸ்ட்டு கேஸ் 10,000 ரூபா வந்து நான் வாடகை கொடுத்துட்ருந்தேன். இன்றைக்கி அந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா நான் 25,000 ரூபா நான் இஎம்ஐ பே பண்ணணும். அப்போ அந்த 15,000 ரூபா எவ்வளோ பெரிய துண்டு அது வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது வந்து ஒன்று. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அதாவது 2 வருஷம் கழித்து அவர் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 10 வருஷத்தில், ஓகே, அதாவது 25 வயசு, ஒரு 27 28 வயசுன்னா ஒரு 35 வயசு இல்லை 40 வயசில் கண்டிப்பாக அந்த 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஆள் வந்து ஒரு 1,50,000 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிப்பாங்க அடுத்த இதில். அப்போ 35 37 வயசும்போது அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ குழந்தைங்கிறதும் மோஸ்ட்லி டிட்டர்மின் ஆகிருக்கும். 1 குழந்தையா 2 குழந்தையா அதுவும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து ப்ராபப்ளி
38 வயசு மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து மினிமம் ஒரு 60 வயசாவது இருக்கும். அப்போ அவங்க வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க வந்து அவங்க தனியாக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ சப்போஸ் பேரண்ட்ஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வீடு வேணும். பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணலை அப்படின்னதுன்னா கொஞ்சம் கம்மியான வீடாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிளாரிட்டியே எப்போ கிடைக்கும் அப்படின்னதுன்னா, நீங்கள் வேலைக்கு சேர்ந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் யூ வில் கெட் அ கிளாரிட்டி. ஹவு பிக் யூஸ் யுவர் ஃபேமிலிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் கழித்து யார் ஒருத்தர் ஜாபில் சேர்ந்தாலும் மோர் ஆர் லெஸ் வந்து அவங்க அதுக்கப்புறமா கரியர் வந்து ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருப்பாங்க, அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம் அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 15 இயர்ஸில் கரியர் ஷிஃப்டிங் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பட் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதாக இருந்தால் மோஸ்ட்லி அங்கே ஷிஃப்ட் பண்ணுற ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த பை த டைம் அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஆகிருப்பாங்க. இந்த 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் திருப்பி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கவும் மாட்டாங்க. அப்போ 15 வருஷம் கழித்து நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கும் தெரியும் எந்த ஊரில் நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறது தெரியும். நான் சென்னையிலேயே வந்து இருக்க முடியுமா, இல்லை என்னுடைய ஜாபுக்கு நான் வந்து பெங்களூரோ அல்லது பூனே, ஹைதராபாத் அந்த மாதிரி போகணுமா, இல்லை அப்ராட் போகணுமா, இந்த கிளாரிட்டிலாம் வந்து அப்போ தெரிஞ்சிடும். அப்போ அந்த கிளாரிட்டி தெரிஞ்ச போது நீங்கள் வாங்கினீங்கன்னா வில் பி பெட்டர். இப்போ நீங்கள் வந்து இடத்த வாங்கிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஐடியில் இருக்கீங்க, பெங்களூரில் நல்ல ஆஃபர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், இதை வந்து நீங்கள் ஹேவ் டு ரெண்ட் இட் அவுட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 25,000 30,000 இஎம்ஐ கொடுப்பீங்க. அந்த வீட்டுக்கு அவங்க வந்து 7,000 வாடகை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்டைரக்டாக சப்சிடைசிங் யுவர் இது. அதோடு இல்லாமல் திருப்பி நீங்கள் வந்து பெங்களூரில் இங்கே இருக்கும்போது இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இந்த ரெண்டல் வந்து பெங்களூரில் வந்து கூட அப்படின்னு இருக்கும்போது இந்த மணியை வச்சுட்டு நீங்கள் என்ன பெங்களூரில் என்ன பண்ணுவீங்க, அப்போ திருப்பி பெங்களூரில் இன்னொரு வீடு வாங்குவீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல அது மாட்டக்கு இருந்துட்டு போகுது, இங்கே வந்து இன்னொரு வீட்டை வச்சுக்கலாம், அல்லது நம்ம அப்பா அம்மா இருக்காங்களே அவங்கள வேணால் அங்கே இது பண்ணிக்கலாம். அப்போ ஸோ என்னென்னா நீங்கள் அதுக்கு ஒரு இஎம்ஐ திருப்பி இதுக்கு ஒரு இஎம்ஐ அப்படின்னதுன்னா அதுக்கு வந்து தெர் இஸ் நோ எண்ட் இது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, நீங்கள் வீடு வாங்குறதுன்னா இப்போ எடுத்தோன்னே வாங்காதீங்க. உங்களுடைய 35வது வயசு மினிமம் 35 to 40க்குள்ளே 35 to 40 அந்த ரேஞ்சில் நீங்கள் வீடு வாங்குறத பற்றி யோசிங்க. அந்த 35 to 40ல் வந்து வில் கெட் மோர் கிளாரிட்டி அபவுட் வேர் எங்கே நீங்கள் வந்து வசிக்க போகிறீங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபேமிலி சைஸ் என்ன, ஓகே இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம், எவ்வளோ பெரிய வீடு வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடு வாங்கலாம். முன்னாடி வீடு வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக கஷ்டம் தான் பண்ணும். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலே மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா இப்படின்னு தான் பார்க்குறாங்க. அப்போ எப்படி சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 35 வயசில் வீடு வாங்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க, இஎம்ஐயில் வாங்குறாங்க. இது நல்லதா இல்லை பணம் சேர்த்து வச்சு 35 வயசுக்கு மேலே வாங்கிக்கலாமா? வீடுங்கிறது யார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய ஒரு ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு தான் தெரியும். எப்போ வாங்கணும், எவ்வளவு சின்னதாக பெருசாக உங்களால் கட்ட முடியுமா, எல்லாமே இட் இஸ் பர்டைனிங் டு யூ, உங்களுக்கு தான் வந்து தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கு வந்து அந்த பொண்ணு வீட்டில் அவருக்கு வந்து வீடு இருந்தால் தான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வீட்டுக்கா இந்த பையனுக்கா? அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்கன்னா இது வந்து ரொம்ப கிளியர் கட்டு தெரிஞ்சிருச்சு அங்கே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி இருக்கிறத எப்படி என்கவுண்டர் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா இங்கே பாருங்கள், இப்போ சப்போஸ் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து இல்லை உங்களுக்கு வந்து வீடு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எங்கள் மாமனார் மாமியார் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நான் வந்து அந்த இடத்துல இருந்தால் நான் என்ன சொல்வேன்னா, ஒன்றும் இது இல்லைங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 7 வருஷமாக 8 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், ஓரளவுக்கு பணம் சேர்த்து வச்சுருக்கேன். எனக்கு முதல்ல ஏன் நான் வாங்கலை அப்படின்னதுன்னா இப்போ நான் வாங்கின ஒரு வீடு எனக்கு வரக்கூடிய பொண்ணுக்கு பிடிக்கணும்னு இது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ஸுங்கிறது ஒரு கிரகம், இது வந்து ஒரு இன்னொன்று. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் செட்டே ஆகாது, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு. அப்போ வந்து நான் வந்து இந்த ஏரியா நல்லதுன்னு நான் நினச்சிட்டு வந்தேன்னா எனக்கு வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு இந்த ஏரியாவே பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ண முடியும், இப்போ வாங்கியும் நம்ம திட்டு வாங்கணும், என்ன இந்த இடத்துல போய் வீட்டை வாங்கி வச்சுருக்கதோ, வீடு நாங்கள் சொன்னோங்கிறதுக்காக எல்லாமே ஒரு வீடாகிடுமா அப்படின்னு கூட நாளைக்கு அப்படியும் சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் யூ சேவ் மணி.
அதாவது வேலைக்கு சேர்ந்த உடனேயே நம்ம வந்து அதுக்கு ஒரு 20%, 25%, அதாவது 50%னா நம்ம இதுக்கு கொடுக்குறோம் ஹோம் லோனுக்கு. அட்லீஸ்ட் நம்ம 20% வந்து நம்ம வந்து சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னதுன்னா ஒரு 7-10 இயர்ஸில் வந்து ஓரளவுக்கு சைஸபிள் அமௌண்ட் நம்மள்ட்ட இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அப்போ நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய பொண்ணுகிட்ட இங்கே பாருமா என்கிட்ட வந்து மணி இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு இடம் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேரும் தான் வந்து இந்த இடத்துல சேர்ந்து இருக்க போகிறோம். அப்படின்னு இருக்கும்போது நான் மட்டும் வாங்கினது உனக்கு பிடிக்காம போகலாம் அப்படிங்கிறதுனால தான் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், உனக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இட் வில் பி குட். அந்த அவங்கள பொறுத்தவரையும் நம்ம என்ன அவங்களுக்கு என்ன இன்ஃபேக்ட் நாங்கள் நீயா நானால கூட ஒரு இந்த மாதிரி ஒரு விவாதம் வந்தது. அதில் அவங்க அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து வீடுன்னு ஒன்று இருந்ததுன்னா என் பொண்ணு நாளைக்கு கஷ்டப்பட்டாலும் எங்கேயும் நடுத்தருக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த வீடு வாங்கணும்னா அதுக்கு ஒரு மணி இருக்கணும் இல்லையா? இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு வாங்கல வழி அதுக்கான மணி சேர்த்து வச்சுருக்காங்க. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு 25 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி 25 லட்ச ரூபாய் நீங்கள் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மாதம் 20,000 ரூபா கொடுப்பேன். ஸோ 20,000 ரூபாய்க்கு நல்ல வீடு வாடகை கிடைக்குமா கிடைக்காது? அப்போ நீங்கள் வீட்டாக வாங்கலே வழி அந்த 25 லட்ச ரூபாய் இங்கே வந்துடுச்சு இல்லையா? ஸோ எவென்ச்சுவலி அது வந்து இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி அவங்க அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அவர் லைஃப். அதை நம்ம வந்து எடுத்து சொன்னோம் அப்படின்னதுன்னா அது வந்து ஈஸியாக பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் உடனே வீடு வாங்கக்கூடாது. ஒரு 35 to 40ங்கிறது வந்து ஒரு ஐடியல் சைஸ். கண்டிப்பாக சரி. பக்கத்தில் நம்ம கிட்ட வந்து வீடு வாங்குறதுக்கு உண்டான பணம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வீடை மொத்தமாக கட்டி அந்த வீடை வாங்கலாமா? அப்படி இல்லைன்னா வந்து லோன் எடுத்து இதை வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு போகலாமா சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்திருக்கு, அதோடைய விலை 1 கோடி ரூபாய். ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மள்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருக்குது, அந்த 1 கோடி ரூபாயை அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னதுன்னா நாளைக்கு நம்ம பேரில் வீடு வந்துடும். ஸோ நமக்கு எந்த விதமான டென்ஷன் கிடையாது. நாளைக்கு வந்து நம்ம லோன்கள்லாம் எடுத்தோன்னா நம்மளால் கட்ட முடியுமா முடியாதான்னு தெரியாது. அதனால் இதை பண்ணலாம். இது வந்து பார்த்தா ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்க அப்படின்னதுன்னா 97 அல்லது 98% வந்து இதுதான் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேயா? ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த 97-98 பேர் வந்து எமோஷ்னல். ஓகேயா? ஸோ இந்த வெல்த் கிரியேஷன் நீங்கள் பணம் பண்ணணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பெருக்கணும் அப்படின்னதுன்னா அந்த எமோஷனை வந்து தலையை சுற்றி எரியணும். எமோஷன் தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ், நம்மளுடைய தடைக்கல்லே ஹிண்ட்ரன்ஸ் தான். இப்போ நான் வந்து அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னு வச்சுங்களேன், என்ன 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது, அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னதுன்னா நான் 20 லட்ச ரூபா வந்து முன்பணம் கொடுக்கணும். ஓகே. முன்பணம் 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு 80 லட்ச ரூபாய்க்கு நான் லோனுக்கு போகலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 20 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு 80 லட்ச ரூபா லோன் போகிறேன். இப்போ 80 லட்ச ரூபா ஒரு 20 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 72,000 வில் பி த இஎம்ஐ. ஓகே. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 80 லட்ச ரூபாயை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு எஸ்டபிள்யூபின்னு நிறைய சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான். அந்த 80 லட்ச ரூபாலேருந்து மாதம் அந்த 72,000 ரூபாயை நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 80 லட்ச ரூபா இருக்குது, அதுலேருந்து இந்த 72,000 ரூபா ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட் இட் கம்ஸ் டு மை அக்கௌண்ட். என் அக்கௌண்ட்லேருந்து வந்தவுடனே இங்கேருந்து டெபிட் ஆகி அந்த பேங்க் யார் எனக்கு கடன் கொடுத்தாங்களோ அங்கே போயிடுது. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் லேட்டர் அந்த ஹவுசிங் லோன் முடிஞ்சிடும். எனக்கு அந்த 1 கோடி ரூபாய் இருந்தது இல்லையா, அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு திரும்பி வந்துடும். ஓகேயா? விச் மீன்ஸ் நான் வந்து இந்த வீடை ஃப்ரீயாகவே வாங்கினதா அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சரி. இப்போ எப்படி வீடு வாங்குறதுக்கு ஒரு ஐடியலான ஏஜ் என்ன, எந்த மெத்தட் மூலயமா ஒரு வீடு கனவு வந்து நிஜமாகுது அப்படின்றதுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றி. நன்றி.